நம்மெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் மரவள்ளிக்கிழங்கோட தோல் சாப்பிட்டு வளர்ந்தவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னுடைய அப்பா அவங்களுடைய சின்ன வயசில் பசியில் மரவள்ளிக்கிழங்கோட தோல் எடுத்து சாப்பிடுவாங்களாம். எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. என்னுடைய அப்பாவை எங்கள் பாட்டியும் சரி எங்கள் தாத்தாவும் சரி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவங்க கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஓரளவு எல்லாமே கிடச்சுமே இந்த லைஃப்பை நினச்சி ஏதாவது ஒரு கோபமும் வெறுப்புமே அப்பப்போ வரும். ஆனால் எங்கள் அப்பாலாம் லைஃப்பில் எதுவுமே அவர் பார்த்ததில்ல. ஆனால் எவ்வளோ அழகாக பொறுமையாக இருக்காருன்னு நினைக்கும் போது அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்குது. என்னுடைய அப்பாவுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. வேலைக்கு போனால் கூட அவர் உழைக்கிற காசை அப்படியே எங்கள் அம்மா கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. என்னுடைய அப்பாவுக்கு படிப்பறிவு மட்டும்தான் கிடையாது. மற்றபடி எங்கள் அம்மாவை எவ்வளோ அழகாக மரியாதையாக நடத்தணும், எவ்வளோ லவ் கொடுக்கணும், சுற்றி இருக்கிறவங்களை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கணும், எல்லாமே எங்கள் அப்பா பக்காவாக பண்ணுவார். ரெடி எங்கள் அப்பா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப ரீச் ஆச்சு. ஓகே, நம்ம அப்பா பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் செகண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுலேயே உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. என்னுடைய ஸ்டால் நியர் சுங்கான்கடை பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாகர்கோயில் பீப்புள்ஸ், மார்த்தாண்ட பீப்புள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.